வினோத், சொல்லுங்க, மூன்றாவது நாளாக மதுரையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க, கூடுதல் தகவல்களை சொல்லுங்க வினோத். வணக்கம். அதாவது கடந்த 2 வருடங்களாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாத சூழ்நிலை நிலவி வருகிறது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மதுரையில் மாணவர்களுடைய போராட்டம் மிகவும் வலுவடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று 3வது நாளாக இந்த போராட்டம் இன்று காலை தமுக்க மைதானத்தில் அதாவது அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக அங்கிருந்து கோரிப்பாளையம் வழியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர முற்பட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னர் போலீசார் அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து மேலும் ஒரு சிறிய அளவிலான ஒரு தடியடியும் நடத்தப்பட்டது. மேலும் மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கையானது இந்த வருடம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், மேலும் அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாத பட்சத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தடையை மீறி நடத்துவோம் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் நீங்கள் தற்போது பார்க்கலாம், எனக்கு பின்னால் மாணவர்கள் அனைவருமே பீட்டாக்கு எதிராக கோஷம் எழுப்பியும் மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் போலீசார் இங்கு மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே வராமல் தடுப்பு வேலைகளை அமைத்தும் மீறி சில மாணவர்கள் மீது ஒரு சிறிய அளவிலான தடியடி தற்போது நடந்து வருகின்றது. மேலும் போலீசார் தற்பொழுது மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சியானது மதுரை மாநகர துணை ஆணையர் திரு பாபு அவர்கள் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மாணவர்கள், அனைத்து தரப்பு கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேலும் பொறியியல் மாணவர்கள் உட்பட மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். வினோத், இன்றைக்கு அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் மத்திய அமைச்சர்கிட்ட நேரில் சென்று அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பாக மனு அளித்த போது கூட மத்திய அரசு ஒரு புதிய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை அவசர சட்டம் இயற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார்கள். ஸோ இது குறித்து இப்போ போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது? அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? நிச்சயமாக, அதாவது நேற்றைய தினம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதெனவும், அந்த வழக்கின் தீர்ப்பு வந்த பிறகுதான் மத்திய அரசு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் அதே போல இங்கே இருக்க மாணவர்களுடைய அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று கேட்கலாம். சொல்லுங்க, அதாவது இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேணும்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ச்சியாக 3வது நாளாக போராட்டம் நடத்தி வரீங்க. இந்த போராட்டத்தில் உங்களோட பிரதான கோரிக்கை என்னவா இருக்கு? இப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த முடியும் மத்திய அரசு சொல்லியிருக்கு. சார், இந்த ஸ்டேட்டுக்கு தண்ணி விடணும்னு சட்டம் போட்டாங்க. அவங்களாம் தண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. இந்த இதுலையும் ஏன் ஃபாலோ பண்ணணும்? 2 வருஷமா நடத்த விடல. பாரம்பரியம் 2000 வருஷமா நடந்துக்கிறது. இந்த தடவை நடத்தி ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கும். அவ்வளோதான் சார், அதுக்காக போராடி இருக்காங்க. அதாவது மத்திய அரசு மனது வைத்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நிச்சயமாக நடத்தலாம் எனவும், மேலும் ஜல்லிக்கட்டை தடை மீறி தான் இந்த வருடம் நடத்தப்போவதாகவும் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு தெரிவிக்கின்றனர். வினோத், 3 நாட்களாக மதுரையில் கல்லூரி மாணவர்கள் நடத்திட்டு இருக்க இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவர்களை தவிர வேறு ஏதாவது அரசியல் கட்சிகள், அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்களா? இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்களா? அதாவது இந்த போராட்டத்தில் முதல் நாள் இந்த போராட்டம் மாணவர்கள் கையில் சென்ற உடனேயே மாணவர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட முதல் கோரிக்கை இந்த போராட்டம் மாணவர்கள் மட்டும்தான் முன்னெடுத்து செல்கின்றனர். இந்த போராட்டத்தில் எந்த ஒரு சமுதாய அமைப்போ அல்லது ஒரு அரசியல் கட்சியினரோ பங்கேற்க மாணவர்கள் அனுமதிக்கவில்லை. மேலும் ஆனால் இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கான ஆதரவை அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளும் கொடுத்து வருகின்றனர். ஆனால் இந்த போராட்டத்தில், அதாவது களத்தில் இறங்கி போராடும் மாணவர்கள் மத்தியில் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களும் இல்லை. முக்கியமாக மாணவர்களே அவர்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அவர்களே இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுத்து மற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் தெரிவித்து ஒருங்கிணைத்து வருகின்றனர். நிச்சயமாக களத்திலிருந்து நீங்கள் அளித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வினோத்.